वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாய். இன்றைய தினம் மேதா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 11ல் இருந்துருக்கும். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்பில் துவந்துவ சமாசகான்னு சொல்லக்கூடிய சமாசத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். துவந்துவா துவிதா. துவந்த சமாசத்தினுடைய லட்சணம் என்ன? உபய பதார்த்த பிரதானஹா துவந்துவா. அந்த துவந்துவ சமாசமானது இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுறது. இதரேதரஹ சமாஹாரஹ இதி. அந்த இதரேதர துவந்துவம் துவிதா மறுபடியும் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுறது. என்ன? த்விபத துவந்துவா, பகுபத துவந்துவா. த்விபத துவந்துவகான்னு என்ன? அதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? ராமகிருஷ்ணவ், ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ராமகிருஷ்ணவ். பகுபத துவந்துவகான்னு பார்க்கும்போது என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஹரிஹர குரவஹ, ஹரிஷ்ச ஹரஸ்ச குருஷ்ச ஹரிஹர குரவஹ. இது இதரேதரஹ த்விதா, த்விபத துவந்துவா பகுபத துவந்துவகான்னு பார்த்தோம். சமாஹாரஹ அதுவும் மறுபடியும் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுறது. சமாஹாரஹ நித்திய சமாஹாரஹான்னு சொல்லிட்டு அந்த சமாஹாரஹ அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? சம்ஞா பரிபாஷம், சம்ஞாச்ச பரிபாஷாச்ச அனயோஹோ சமாஹாரஹ சம்ஞா பரிபாஷம். நித்திய சமாஹாரஹ அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பாணி பாதம், பாணீச்ச பாதௌச்ச ஏதேஷாம் சமாஹாரஹ பாணிபாதம் அப்படிங்கிறதாக நம்ம சென்ற வகுப்பில் துவந்துவ சமாசா அப்படிங்கிற சமாசத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். இதுவரைக்கும் நாம மூன்று விதமான முக்கிய சமாசங்கள் சொல்லக்கூடிய மூன்று நாம தெரிஞ்சிட்டோம். தத்புருஷா, அதற்கு கீழே கர்மதாரையா த்விகு, நஞ்சு தத்புருஷான்னு பார்த்தோம். பிரதானமாக பார்த்தேன்னா தத்புருஷா. அது தொடர்ந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா பகுவிரீகி அண்ட் தென் துவந்துவா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் இன்னொன்று பாக்கி இருக்கு. அது என்ன? அவ்யயீபாவா அப்படிங்கிறதான ஒரு சமாசத்தை இன்றைய தினம் நாம் தெரிஞ்சுக்கிருக்கோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு சுபாஷிதத்தோட இந்த வகுப்பை தொடங்க போகிறோம். இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. உத்தமே க்ஷண கோபஸ்யாத், மத்தியமே கடிகாத்வயம், அதமே ஸ்யாத் அகோராத்திரம், பாபிஷ்டே மரணாந்தகா. உத்தமே க்ஷணகோபஸ்யாத், மத்தியமே கடிகாத்வயம், அதமே ஸ்யாத் அகோராத்திரம், பாபிஷ்டே மரணாந்தகா அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இந்த சுபாஷிதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு குணம். அந்த கோபமானது யார் யார் இடத்துல எவ்வளவு பொழுது காணப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பொதுவாக கோபம் அப்படிங்கிறது ஒரு உத்தமன் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கா, உத்தமமானவன் அப்படின்ற மாதிரி ஒரு குணம் இருக்குன்னாக்கா, அவனிடத்துல இந்த கோபமானது க்ஷணப்பொழுது தான் இருக்குமா. கோபமானது உத்தமனிடத்தில் க்ஷணப்பொழுதும், மத்தியமனிடத்தில் 2 நாழிகை, அதாவது 2 நாழிகை என்ன சொல்றா? 48 நிமிடம். அதுதான் 2 நாழிகை. கடிகா துவயம்ன்றது 48 நிமிடம். அதில் என்ன சொல்றா? 2 நாழிகைன்னு சொல்றா. மத்தியமனிடத்தில் 2 நாழிகை, அதாவது 48 நிமிடமும், அதமனிடத்தில் ஒரு இரவும் பகலும். அப்ப என்ன அர்த்தம்? 1 டேன்னு அர்த்தம். அகோராத்திரம், அதமஸ்ய அகோராத்திரம். அதமஹா, அதாவது மனிதர்களை 3 விதமா பிரிச்சுக்கலாம். உத்தம ஜனஹா, மத்தியம ஜனஹா, அதம ஜனஹா. அதுல இந்த உத்தம ஜனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கோபமானது க்ஷண பொழுது காணப்படும், அப்புறம் போயிடும், மறைஞ்சிரும்.
மத்தியமனிடத்தில் 2 நாழிகை, அதாவது 48 நிமிடம் அந்த கோபமானது இருக்குமா. அதமனிடத்தில் ஒரு இரவும் பகலும், ஒன் டே அர்த்தம். பாபிஷ்டே மரணாந்தகா, பாபி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இருக்கா, இதுல மூணுத்துல சேராதவர். அந்த பாபியின் இடத்துல எது வரைக்கும் அந்த கோபமானது இருக்குனாக்கா மரணம் வரையிலும் இருக்குமா. ஒரு கோபம் அப்படிங்கிறது இயல்பா எல்லாரிடத்திலும் ஏற்படக்கூடியதுதான். கோபம் வரும் தான், அது தவிர்க்க முடியாது. ஆனா அந்த கோபத்திற்கு ஒரு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் கோபம், யார் யார் இடத்துல எவ்வளவு எவ்வளவு ரீதியில இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற. உத்தமே க்ஷணகோபஸ்யாத், மத்தியமே கடிகாத்வயம், அதமே சியாத் அகோராத்திரம், பாபிஷ்டே மரணாந்தகா. கோபமானது உத்தமனிடத்தில் க்ஷணப்பொழுதும், மத்தியமனிடத்தில் 2 நாழிகையும், அதாவது 48 நிமிடமும், அதமனிடத்தில் ஒரு இரவும் பகலும், பாபியினிடத்தில் மரணம் வரையிலும் இருக்கும். எது? கோபம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதானது இந்த ஸ்லோகம் நமக்கு. உத்தமே க்ஷணகோபஸ்யாத், மத்தியமே கடிகாத்வயம், அதமே சியாத் அகோராத்திரம், பாபிஷ்டே மரணாந்தகா அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஒரு சுபாஷிதம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது அவ்வீபாவ சமாசா. அவ்வீபாவா அப்படிங்கிற சமாசத்துக்கு என்னவா விளக்கம் கொடுக்குறான்னாக்கா, பூர்வபதார்த்த பிரதான அவ்வீபாவா. சமஸ்த பதம் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கு சமாசம். அதை நம்ம விக்கிரகம் பண்றோம். அப்படி விக்கிரகம் பண்ணும் பட்சத்தில் சமாசன ஏகபதி பவன், ஒன்றிணைக்கிறது அநேக பதங்களை, 2 பதம் அல்லது அநேக பதங்களை ஒன்றிணைக்கிறது சமாசம். சமாச பதத்தை நம்ம என்ன பண்றோம்? விக்கிரகம் பண்றோம். அப்படி பண்ணும்போது அதில் நிறைய பதங்கள் இருக்கும். பூர்வ பதம் இருக்கும், அதனால உத்தர பதம் கொடுத்துட்டான், 2வது பதம் சொல்ல. இங்க பாருங்க, பூர்வ பதார்த்த பிரதான அவ்வீபாவா. பூர்வ பதனா முதல்ல இருக்கக்கூடிய பதமானது. பூர்வபத அர்த்த பிரதானஹா இதற்கு? அவ்வீபாவத்துக்கு. ஏற்கனவே என்ன பார்த்தோம்? உத்தரபத பிரதானஹா பார்த்தோம், அந்நிய பதார்த்த பிரதானஹா பார்த்தோம், அதே மாதிரி உபய பதார்த்த பிரதானஹா பார்த்தோம். இப்போ அவ்வீபாவகான்றதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பூர்வ பதார்த்த பிரதானஹா அவ்வீபாவா. இதான் கான்செப்ட். சமாசம் நமக்கு நல்லா புரியணும்னா என்ன பண்ண தெரியணும் அப்படின்னாக்கா, விக்கிரகம்னா என்னன்றது நல்லா கிளியரா இருக்கணும். அப்படி அந்த விக்கிரகம் பண்ணக்கூடிய பதங்கள்ல பூர்வபதம் எது, உத்தரபதம் எது, அதே மாதிரி உபயபதம் எது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் உத்தர பதார்த்த பிரதானஹா தத்புருஷான்றது அங்க பார்த்தோம். அதே மாதிரி அந்நிய பதார்த்த பிரதானஹா பகூரிஹின்றதை பார்த்தோம். உபய பதார்த்த பிரதானஹா துவந்துவஹான்னு பார்த்தோம். அதுல மீதம் இருக்கக்கூடியது பூர்வ பதார்த்த பிரதானஹா, அது அவ்வீபாவா. ரொம்ப கிளியரா நமக்கு புரிஞ்சிடும் எதுக்கு பிராதானியம் கொடுக்குறா. அப்படி அநேக பதங்கள் இருக்கு. சமாசம் வரும்பொழுது நிறைய இதெல்லாம் இந்தந்த சமாசத்தின் வகைகள் அப்படிங்கிற மாதிரி பாணினியால அந்தந்த கணங்கள்ல படிக்கப்பட்டிருக்கு. அது நாம நடைமுறையில கொண்டு வரும். ஒரு காவியம் வாசிக்கிறோம், அப்ப அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை படிச்சோம்னா நமக்கு என்ன தெரியணும்? முதல்ல ஸ்லோகத்தை அர்த்தம் தெரியணும்னாக்கா நம்ம ரகுவம்சம் வாசிச்சோம். அப்படி ரகுவம்சம் வாசிக்கும் போது என்ன பண்ண, முதல்ல பதச்சேதா பண்றோம். இருக்கிற அந்த ஸ்லோகத்தை அதே அந்த ஸ்லோகத்தினுடைய இது மாறாம அப்படியே ஒரு பதமா பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் அன்வயா, அப்புறம் பிரதிபதார்த்தா பார்த்துட்டே போறோம். அதுல நிறைய சாமானிய பதங்களும் இருக்கும், சமாச பதங்களும் இருக்கும் இல்லையா, அவ்விய பதங்களும் இருக்கும். இப்படி நிறைய பதங்களை நாம கிளாசிபிகேஷன் பண்றோம். அப்படி பண்ணும்போது அதுல சமஸ்த பதமா இருக்குனாக்கா அந்த சமஸ்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணும்னாக்கா இந்த மாதிரி அந்த சமாசத்தினுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தரவா தெரிஞ்சுட்டோம்னாக்கா அந்த காவிய பாடம் வாசிக்கும் பொழுது, ஓ இது இந்த வகை சமாசத்தை சேர்ந்தது, இது இந்த வகை சமாசத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நம்மளால அதை வாசிக்க முடியும். இப்ப சந்தி வாசிச்சோம், அந்த சந்தி வாசிக்கும் பொழுது என்ன தெரிஞ்சது நமக்கு? இது குணசந்தி, இது விருத்தி சந்தி,
இது பூர்வ ரூப சந்தி, இது பரரூப சந்தி, இது சவர்ண தீர்க்க சந்தி அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதனுடைய லட்சணம், அதனுடைய உதாகரணம்லாம் படித்தோம். அந்த மாதிரி இந்த சமாசம் வரும்போது இதெல்லாம் வந்து தத்புருட சமாசம், இதெல்லாம் துவந்துவ சமாசம், இதெல்லாம் கர்மதாரய சமாசம், இதெல்லாம் திகு சமாசம் இல்லையா, இதெல்லாம் அவ்வியபாவ சமாசம் அப்படிங்கிற மாதிரி அந்த உதாகரணத்தோட இந்த விஷயங்களா நம்ம நல்லா படிச்சுட்டோம்னாக்கா பின்னாடி நம்ம காவிய பாடங்கள்லாம் வாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நன்னா அந்த பதங்களுடைய சொல்லுடைய அர்த்தம் நமக்கு பிடிபடும். காவியமே அதானே, குணாலங்கார சகிதோ சப்தார்த்தோ தோஷவர்ஜிதோ. ஒரு சொல் பொருள் அது எந்த அர்த்தத்தில் அந்த கவியானவர் பிரயோகம் பண்ணியிருக்கார், அவர் சொல்ல வரக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியணும்னாக்கா இதெல்லாம் சமஸ்த பதமாக இருக்கா, அப்போ அந்த சமஸ்த பத அர்த்தத்தில்னா அது விக்கிரகம் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த சமாசம் அப்படிங்கிறதே படிச்சுட்டு இருக்கோம். அதில் பிரதானமாக நம்ம தத்புருஷாக பார்த்தோம், அதே மாதிரி பகுரீ சமாசம் பார்த்தோம், துவந்துவா பார்த்தோம். இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய இந்த அவ்வீபாவா என்ன அதுக்கு சொல்கிறா பாருங்க, பூர்வ பதார்த்த பிரதான அவ்வீபாவா. அவ்வீபாவா பிராய திரயத்ரிம்சத்தா. என்ன பார்த்தோம் ஏற்கனவே நம்ம இந்த ஒரு ஒரு சமாசத்துக்கும் ஒரு ஒரு விளக்கத்தை பார்த்துனே வரும்பொழுது எல்லாமே பிராயா பிராயகான்ற சப்தத்தை பிரயோகம் பண்றா. பிராயா உத்தர பதார்த்த பிரதான தத்புருஷா, பிராயா அந்நிய பதார்த்த பிரதான பகுவிரீகி, பிராயா உபய பதார்த்த பிரதான துவந்துவா. அதே மாதிரி பிராயா பூர்வ பதார்த்த பிரதான அவ்வீபாவ நாம பூர்வபதஸ்ய அர்த்தஸ்ய பிராதான்யே அவ்வீபாவ இत्यर्थः. பூர்வ பதார்த்த பிரதான அவ்வீபாவன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம், பூர்வபதஸ்ய அர்த்தஸ்ய பிராதான்யே அவ்வீபாவ இत्यर्थः. யதா உபவிருக்ஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்தம் இருக்குன்னு வச்சு, உதாரணத்துக்கு உபவிருக்ஷம், விரக்ஷஸ்ய சமீபம் இது விக்கிரக. அந்த உபவிருக்ஷம்ன்றதை நம்ம எப்படி விக்கிரகம் பண்றோம், உபவிருக்ஷம்ன்றத விரக்ஷஸ்ய சமீபம் இதி. அப்ப என்ன ஆறுது, அத்த உப இது பூர்வபதஸ்ய சாமீபியார்த்தஸ்ய பிராதான்யம். இப்ப என்னது உபவிருக்ஷன்னு சொல்லும் பொழுது உப விருக்ஷம், இந்த உபன்றது பூர்வபதமா இருக்கு, விரக்ஷான்றது உத்தரபதமா இருக்கு. இங்க பாருங்க விரக்ஷஸ்ய சமீபமிதி விக்கிரகா. எப்படி நாம அந்த உபவிருக்ஷன்றத விக்கிரகம் பண்றோம், விரக்ஷஸ்ய சமீபம். அத்த அந்த இடத்துல உப இது பூர்வபதஸ்ய எப்படி சமாசம் பண்றோம், விரக்ஷஸ்ய சமீபம் சொல்லுவோம், அது எப்படி ஆறுது உபவிருக்ஷம். அப்போ உப இது பூர்வபதஸ்ய சாமீபியார்த்தஸ்ய பிராதான்யம். உபன்னா சமீபம் இत्यर्थः, அருகாமையில். எதற்கு அருகாமையில், விரக்ஷஸ்ய சமீபம் உபவிருக்ஷः. இது என்னது அப்படின்னாக்கா பூர்வ பதார்த்த பிரதான அவ்வீபாவா. அதனுடைய எப்படி சொல்ற எல்லாமே பிராயா பிராயகான்ற பதத்தை தான் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப எங்கோ ஒரு 0.1% மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா பெரும்பாலும் இதுதான் நிர்தாரணம் பண்ணிடுவா, இப்படிதான் இருக்கும். பூர்வ பதார்த்த பிரதான அவ்வீபாவா. அந்த அவ்வீபாவா அப்படிங்கிறது எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுதுனாக்கா பிராயா திரயத்ரிம்சத்தாக 33 வேதங்களாக சொல்றா. ஆனா நமக்கு இங்க இந்த சம்ஸ்கிருத பாரதி துவாரா நம்ம பார்த்துட்டு இருக்க புத்தகத்துல 12 விதங்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. அது தெரிஞ்சுட்டா போறோம் பெரும்பாலும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ற. இவா பார்க்கறது எல்லாமே நடைமுறை விவகாரிக பிரயோகத்துக்காக தான் பார்த்துட்டு இருக்கா. சுலபமா நமக்கு சம்ஸ்கிருதம் பிடிபடணும், அதுக்காக தான் சந்தியில கூட சுலபமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றானாக்கா பஞ்சசந்தி உண்டு. லகு சித்தாந்த கௌமுதில ஆகட்டும், சித்தாந்த பஞ்சசந்தி இருக்கு. ஆனா அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா நமக்கு இந்த சந்தி அப்படின்ற படிச்ச போது ஸ்வரசந்தி, வெஞ்சன சந்தி, விசர்க்க சந்தி அப்படிங்கிறதுக்கு முக்கியமா அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டு என்ன பண்றா மற்ற 2 சந்தியை அதற்கு கீழே கொண்டு வந்துடுறா, இல்லை அந்தர்பாவமா பண்ணிடுறா. இது எதுக்காகனாக்கா அப்ப பஞ்சசந்தி இல்லையா சுவாமினா இருக்கு, இல்லைன்னு சொல்லலாவா. ஆனா நடைமுறையில விவகாரக அந்த சம்ஸ்கிருத கான்வர்சேஷனுக்காகவும் இல்ல சம்ஸ்கிருத பிரயோகத்துக்காகவும் நடைமுறையில நமக்கு பழக்கத்துல இப்படி இருந்தா தான் அது சுலபதையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை பண்றா. அந்த ரீதியில இவா சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிரதானமான 4 சமாசங்கள் நம்ம தரவா தெரிஞ்சுட்டா போருமானது.
அதுல பாருங்க நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய இந்த அவ்வீபாவா அப்படிங்கிற சமாசத்துல திரயசிம்சத்தான்ற மாதிரி சொல்றா 33. ஆனா இவ நமக்கு காண்பிக்க போறது 12 காமிக்கிறான். 12 வகைகளை நமக்கு காண்பிக்கிறான். இந்த 12 எக்ஸாம்பிள் எதனுடைய சேர்ந்தது? அவ்வீபாவத்துக்கு கீழே வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 12க்கு என்ன கொடுக்குறா பாருங்க. முதல்ல பேர் கொடுக்குறா. என்னென்ன பேருன்றதை நம்ம முதல்ல அதை சொல்லி பழகணும், எழுதி பழகணும். அதுதான் முக்கியம். பெயர் அப்படின்னும் போது அது ரொம்ப கிராமர்ல நமக்கு எது முக்கியம்னாக்கா பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெயர்களை நாம விட்டுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? முதல்ல என்ன கொடுக்குறா? 12 வகைகளோட பெயர்களை நம்ம பாருங்க. சமீபார்த்தகா, அபாவார்த்தகா, யோகியதார்த்தகா, வீப்சார்த்தகா, பதார்த்தானதி விருத்தியர்த்தகா, மரியாதார்த்தகா, அபிவித்யர்த்தகா, அபி முக்கியார்த்தகா, மாத்ரார்த்தகா, அவதாரணார்த்தகா, பாரே சப்தயுக்தா, மத்தியே சப்தயுக்தா அப்படிங்கிறதான விஷயங்களை நமக்கு இங்க நான் உங்களுக்கு எத்தனை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்? அந்த 12ல 6 டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்த பேஜில் மற்ற அடுத்த 6 நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மொத்தமா 12 நாமா எதுக்கு கீழே காண்பிக்கிறார்? அவ்வயீபாவா பிராய பூர்வபதார்த்த பிரதான அவ்வீபாவா. இதையே சுவாமி தொடர்ந்து சொல்றீங்கன்னாக்கா நமக்கு ஒரு விஷயத்தை கேட்க 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 தான் அது நம்ம மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். அதனால நான் சொல்லும் பொழுதே, அந்த வகுப்புல சொல்லும் பொழுதே அந்த பதத்தை பிரயோகத்தை பல தடவை சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அந்த மாதிரி இந்த பெயர்களும் அப்படிதான். சமீபார்த்தகா, அபாவார்த்தகா, யோகியதார்த்தகா, வீப்சார்த்தகா, பதார்த்தான் அதிவிருத்தியர்த்தகா, மரியாதார்த்தகா அப்படிங்கிற 6 முதல் எடுத்து பார்க்கலாம். என்ன இருக்காங்க அந்த 6க்கு பாருங்க. விக்கிரகம் சமாசா அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுத்துருக்கு. உபகிருஷ்ணம், இதை நான் முதலே இது இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? உபகிருஷ்ணன்றது இப்பதான் உங்களுக்கு அவ்வீபாவா சமாசத்துக்கே சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா? கிருஷ்ணஸ்ய சாரி விரக்ஷஸ்ய சமீபம் பார்த்தோம், உபவிருஷம் பார்த்தோம். இவ என்ன காண்பிக்கிறா? உபகிருஷ்ணம்னு காமிக்கிறா. அப்போ பாருங்க, உப இது பூர்வபதஸ்ய பிராதான்யம். சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம்? கிருஷ்ணஸ்ய சமீபம் உபகிருஷ்ணம். கிருஷ்ணஸ்ய சமீபம், சமீபம் அருகாமையில். அப்ப அந்த அருகாமைன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? உபன்னு அர்த்தம். கிருஷ்ணஸ்ய சமீபம், கிருஷ்ணனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவளுக்கு என்ன பேரு? உபகிருஷ்ணன்னு பேரு. இது என்னது? அவ்வீபாவா அப்படிங்கிற சமாசத்துக்கு கீழே சமீபார்த்தகா அப்படிங்கிற பெயரை உடைய ஒரு சமாசத்திற்கு என்ன உதாகரணம்? உபகிருஷ்ணம். அது எப்படி விக்கிரகம் பண்றோம்? கிருஷ்ணஸ்ய சமீபம் சமீபார்த்தகா அப்படின்னா அருகாமையில் உள்ளது அப்படிங்கிற அர்த்தத்தை போதிக்கக்கூடியது. கிளியரா? அடுத்தது அபாவார்த்தகா. பாவனா இருக்கிறது, அபாவனா இல்லாம இருக்கிறது. பாவகனா இருப்பது, பவதி. அபாவனா அர்த்தம் இல்லாம இருக்கிறது, இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றதான் அபாவம் வேறு. இங்க பாருங்க, நிர்மக்ஷிகம் சமாசம் என்ன கொடுக்குறான்? நிர்மக்ஷிகம். நிர்மக்ஷிகம்னா என்ன அர்த்தம்? எப்படி நாம கொடுக்கணும் அது விக்கிரகத்தை? மக்ஷிகானாம் அபாவா. மக்ஷினா ஈக்கள். மக்ஷிகானாம் அபாவா, ஈக்களே இல்ல அப்படின்னா அது எந்த பதம் அதுக்கு? நிர்மக்ஷிகம்ன்றது சமாசம். நிர்மக்ஷிகம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள். அது ஒரு சமஸ்த பதம். அது எந்த வகையில சமஸ்த பதம்? அவ்வீபாவா அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு கீழே இருக்கக்கூடிய அபாவார்த்தகா அதுல வரது. அது எப்படி நாம விக்கிரகம் பண்றோம்? மக்ஷிகானாம் அபாவா, ஈக்களுடைய இல்லாத தன்மையை சொல்லக்கூடியது நிர்மக்ஷிகம். அப்ப இது எந்த அர்த்தத்துல வருது? அபாவார்த்தகா அப்படிங்கிற அர்த்தத்துல நாம பிரயோகம் பண்றோம். அடுத்தது மூன்றாவது யோகியதார்த்தகா. யோகியதனா தகுதி, குவாலிட்டி அல்லது குவாலிஃபை சொல்லலாம். யோகியதனா என்னது? தகுதி. அந்த அர்த்தத்தை போதிக்கக்கூடியது அனுரூபம். என்ன அர்த்தம்? ரூபஸ்ய யோக்கியம் அனுரூபம். அதாவது நல்ல தோற்றம் அர்த்தம். அனுரூபம் அர்த்தம் தோற்றம் வேற, நல்ல தோற்றம் வேற. இப்போ தோற்றத்தையும் நல்ல தோற்றம் எப்படி சொல்லுவா? அதுக்கு யோகியதார்த்தத்தை போதிக்கக்கூடியதா இருந்தா தான் சொல்ல முடியும்.
அப்ப அனுரூபம் என்ன, அது ஒரு சமாசத்துக்கு எக்ஸாம்பிள். அது எப்படி விக்கிரகம் பண்றோம்? ரூபஸ்ய யோக்கியம், அந்த உருவத்தினுடைய யோக்கியதா தகுதி அதை உடையது. யோக்கியதார்த்தகா எது? அனுரூபம். நாம ரூபஸ்ய யோக்கியம் அனுரூபம். இது யோக்கியதார்த்தகா அப்படிங்கிற மூன்றாவது வகையை சேர்ந்தது. நான்காவது என்ன பாருங்க, வீப்சார்த்தகா. வீப்சார்த்தகான்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது ரெண்டு பதத்தை, ஒரே பதத்தை ரெண்டு தடவை பிரயோகம் பண்ணுவான். ஒரே பதத்தை விக்கிரகத்துல ரெண்டு தடவை பிரயோகம் பண்ணால்னா அதுக்கு என்ன பேரு? வீப்சார்த்தகான்னு பேரு. எப்படி? உதாரணம், பிரதி தினம். பிரதி தினம் டெய்லின்னு அர்த்தம். தினம் தினம் பிரதி. எப்படி விக்கிரகம்? பிரதி தினம் அப்படிங்கிற சமஸ்த பதத்துக்கு எப்படி விக்கிரகம் பண்றோம்? தினம் தினம் பிரதி, பிரதி தினம். அப்போ பிரதிங்கிற பூர்வபதார்த்த பிரதானஹா வருது இல்லையா? அது எப்படி விக்கிரகம் பண்றோம்? விக்கிரக வாக்கியே ஒரே பதம் இரண்டு தடவை பிரயோகம் பண்ணிருக்கா. தினம் தினம் பிரதி, இது வீப்சார்த்தகான்னு சொல்றது. ஒரே பதத்தை விக்கிரக வாக்கியம்னு வரும் பொழுது இரண்டு முறை அதை உச்சாரணம் செய்தால் அல்லது உச்சாரணம் செய்வது அது வீப்சார்த்தகா. உதாரணம் பிரதி தினம். அதை எப்படி விக்கிரகம் பண்றோம்? தினம் தினம் பிரதி, பிரதி தினம். அடுத்தது பதார்த்தான் அதிவிருத்தியர்த்தகா. எனது யதாசக்தி, அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. பதார்த்தான் அதிவிருத்தியர்த்தகனா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்படிங்கிறது யதாசக்தி. அப்போ யதாசக்தின்னு சொல்லும்போது அது எப்படி விக்கிரகம் பண்றோம்? சக்திம் அனதிக்கிரமிய. சக்திம் அனதிக்கிரமியனா சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, அது யதாசக்தி. சக்திக்கு முடிஞ்சது எனது யதாசக்தி. அதான் பதார்த்தான் அதிவிருத்தியர்த்தகா அப்படிங்கிற அந்த வகையில வரக்கூடியது யதாசக்திங்கிறது எக்ஸாம்பிள். அது எப்படி விக்கிரகம் பண்றோம்? சக்திம் அனதிக்கிரமிய, யதாசக்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. அடுத்தது மரியாதார்த்தகா. ஆமுக்தேஹே ஆமுக்தி சம்சாரஹ. இப்போ இது என்னன்னாக்கா, மரியாதார்த்தகனா எதுவரை அதுவரை, எதுவரை அதுவரை வரையும் சொல்ல. மரியாதார்த்தகனா எவ்வளோ வரை முடியுமோ அவ்வளவு வரை. ஆமுக்தினா சம்சாரஹா, அந்த சம்சாரத்துல நம்ம மோட்சம் அடைகிறோம். எது எவ்வளவு வரை போகுமோ அவ்வளவு வரைக்கும் போக போறோம், அதான் ஆமுக்தி. இல்லை அப்புறம் முக்தி. ஆமுக்தேஹே ஆமுக்தி நம சம்சாரஹா. இது எதுல வருது? மரியாதார்த்தகா. மரியாதாதனா வரைன்னு சொல்லல, அது வரை. இது இப்படியாக என்ன பண்றானாக்கா, அவ்விபாவத்தில் இருக்கக்கூடிய 12 பெயர்கள் என்னென்ன நாம தெரிஞ்சுக்கிறோம். சமீபார்த்தகா உபகிருஷ்ணம், கிருஷ்ணஸ்ய சமீபம். அபாவார்த்தகா நிர்மக்ஷிகம், மக்ஷிகானாம் அபாவகா. யோக்கியதார்த்தகா அனுரூபம், ரூபஸ்ய யோக்கியம் அனுரூபம். வீப்சார்த்தகா பிரதிதினம், தினம் தினம் பிரதி. பதார்த்தானதி விருத்தியர்த்தகா யதாசக்தி, சக்திம் அனதிக்கிரமிய. இந்த பிரயோகத்தை பிரயோகம். மரியாதார்த்தகா ஆமுக்தி, ஆ முக்தேஹே நாம சம்சாரஹான் அர்த்தம். இப்படியாக 6 விஷயங்களை இந்த பேஜில் இருக்கு. இதனுடைய மீதி 6 விஷயம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பேஜில் இருக்கு. ஒரே நிமிஷம். அடுத்தது அபிவிருத்தியர்த்தகா. அபிவிருத்தியர்த்தகான்னு என்ன? அதாவது ஆபாலம், ஆபாலேபியா, இது முதல் அர்த்தம். இது தொடங்கி, குழந்தைகள் முதல் தொடங்கி பெரிய வர 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 இருக்கக்கூடியது ஹரிபக்தி. விஷ்ணு இடத்துல பக்தி யாரிடத்துல இருக்கும்? ஆபாலேபியா, ஆபாலம், சிறியவர் முதல் தொடங்கி. அப்ப அதை தொடங்கி அது முதல் அப்படிங்கிறதான விஷயங்களை உள்ளடக்கியது. ஆ அப்படிங்கிற பதத்துக்கு என்னது? பூர்வ பதார்த்த பிரதான ஆன அது முதல் அர்த்தம். ஆபாலேபியா, ஆபாலம் எது? ஹரிபக்தி. விஷ்ணுவிடத்தில் பக்திங்கிறது சிறுவர்கள் முதல் தொடங்கி, அது முதல் தொடங்கி, அதுதான் அபிவிருத்தியர்த்தகா. அப்படியே அது வளர்ந்துட்டே போகும், பெருகின்றே போகும்.
எங்க இருந்து இருக்கோம் சார்? குழந்தையிலேருந்தே இருக்கும் இல்லையா பெரும்பாலும். அடுத்தது அபிமுக்கியார்த்தகா, சாரி ஆபிமுக்கியார்த்தக. முதல்ல பார்த்தா அபிவித்யர்த்தகா, இப்ப பார்க்கறது ஆபிமுக்கியார்த்தகா. என்ன உதாரணம்? அபியக்னி. அபியக்னினா என்னது அப்படின்னாக்கா அக்னிம் அபி, அதாவது முன்பாக, எதிரில் அர்த்தம், கண்ணுக்கு எதிரில், கண்ணுக்கு எதிரில். அபின்னா என்ன அர்த்தம்? முக்கியார்த்தகானா ஆபினா எதிராக, கண்ணுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பூர்வபதத்தின் அர்த்தத்தை பிராதான்யமாக கொண்டதால் அது இந்த அவ்வியபாவ சமாசத்துக்கு வருது. ஆனா என்ன அர்த்தம்னாக்கா ஆபி, ஆபினா கண் முன்பாக அல்லது கண்ணுக்கு எதிரில். நம்ம அபிமுகஸ்ய, அபிமுக்கியம் சொல்ற, ஆபிமுக்கியம் அர்த்தம் கண்ணுக்கு எதிரா, நேருக்கு நேரா. அபியக்னி அக்னிம் அபி, கண், நம்ம கண்ணுக்கு முன்னாடி அக்னி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது மாத்திரார்த்தக, ஷாக பிரதி, ஷாகஸ்ய லேசா. என்ன அர்த்தம்னாக்கா மாத்திரார்த்தகனா குறைவுன்னு அர்த்தம். மாத்திரான அளவு. இப்ப இங்க ஷாகஸ்ய லேசா, சில காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சமான காய்கறின்னு அர்த்தம். ஷாக பிரதினாக்கா காய்கறி கொஞ்சம், ஷாகஸ்ய லேசா ஷாக பிரதி குறைவான காய்கறிகள். அப்ப மாத்திரார்த்தகான என்ன அர்த்தம்னாக்கா அளவு, அளவை நம்ம என்ன பண்றது நிர்ணயிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா. அதை வச்சு சொல்றது மாத்திரார்த்தகா. ஷாக பிரதின்றது உதாரணம். அதனுடைய விக்கிரகம் என்ன? ஷாகஸ்ய லேசா இத்தியர்த்தா. அடுத்தது அவதாரணார்த்தகா. யாவத் ஸ்லோகம் நம்ம அச்சுத பிரணாமாக, யாவத் ஸ்லோகம் அச்சுத பிரணாமாக. என்ன சொல்றனாக்கா இங்கேயும் அதே தான். அவதாரணார்த்தகா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ. அச்சுத பிரணாமாக இல்லையா. யாவந்தக ஸ்லோகா, எவ்வளவு ஸ்லோகம் முடியுமோ அவ்வளவு ஸ்லோகம் உச்சாரணம் பண்றது. நம்ம வாயால பகவன் நாமாவை சொல்லுவாளே, உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பாராயணம் பண்ணணும் அவ்வளவு பாராயணம் பண்ணுங்கோ. அது யாவத் ஸ்லோகம், எவ்வளவு ஸ்லோகம் முடியுமோ அவ்வளவு ஸ்லோகம் சொல்றது. அது அவதாரணார்த்தகா. அவதாரணா சொல்ல முடியக்கூடியது, திரும்ப திரும்ப அது யாவத்து, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. யாவத்துனா எவ்வளவு. பாரே சப்த யுக்தா, என்ன அர்த்தம்? பாரே சமுத்திரம், பாரே சமுத்திரஸ்ய, அதாவது பாரேனா கரைன்னு அர்த்தம், சமுத்திர கரை. பாரே சமுத்திரம், சமுத்திரத்தின் கரையில் அர்த்தம். பாரே சப்த யுக்தா, பாரே என்ற சப்தத்தோட சேர்ந்து இருக்கிறது. அந்த பாரே என்ற சப்தம் பூர்வபதமா வருது. அப்ப அதுக்கு பிராதான்யம் சமுத்திரம்னாக்கா சமுத்திர கரையில் அர்த்தம். பாரே சமுத்திரம், பாரே சமுத்திரஸ்ய, சமுத்திரத்தினுடைய கரையில். அடுத்தது 12வது மத்தியே சப்த யுக்தா. மத்தியே நடு, மத்தியன அர்த்தம் நடுவில் அர்த்தம். மத்தியே கங்கம், மத்தியே கங்காயாக. என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னாக்கா அதாவது நடுகங்கையில் அர்த்தம். நடு சென்டர், கங்கையின் நடுவில் இல்லையா, நடுகங்கையில், நடுகங்கையில் மத்தியே கங்கம். அங்க என்ன இருக்கு? மத்தியே சப்த யுக்தா. இப்படியாக நிறைய தினம் பாருங்கோ எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா அவ்விபாவஸ்ய கணனாயாம் சூக்ஷ்மஹா கிளேஷா அஸ்தி அத்தஹ பிராயः இத்யுக்தம். அதனாலதான் என்ன பண்ணிருக்கா பெரும்பாலும் அப்படிங்கிற மாதிரியான சப்தத்தை எல்லாத்தையும் பிரயோகம் பண்றா. அது எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். ஸோ இப்படியாக இன்றைய தினம் நம்ம அவ்விபாவா அப்படிங்கிற சமாசத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த அவ்விபாவ சமாசா பூர்வபதார்த்த பிரதான அவ்விபாவா. அப்படி இருக்கக்கூடிய அவ்விபாவம் மொத்தம் 33 வகைகளாக சொல்லப்படுறது. அதில் நாம ஒரு 12 மாத்திரம் இந்த புத்தகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுத்ததுனால அதனுடைய பெயர்கள் என்ன, அதனுடைய உதாரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு காண்பிச்சு தெரிஞ்சிட்டோம் இல்லையா. அதனுடைய பெயர்களை திரும்ப சொல்றேன். வியதி சாரி சமீபார்த்தகா, அபாவார்த்தகா, யோக்கியதார்த்தகா, வீப்சார்த்தகா, பதார்த்தான் அதிவர்த்தியர்த்தகா, மரியாதார்த்தகா, அபிவிருத்தியர்த்தகா, ஆபிமுக்கியார்த்தகா, மாத்திரார்த்தகா, அவதாரணார்த்தகா, பாரே சப்தயுக்தா, மத்தியே சப்தயுக்தா. இப்படியாக இன்றைய தினம் நாம அவ்வியபாவ சமாசனா என்ன, அதற்கு என்ன டெஃபினிஷன், அது எத்தனை வகைகளாக சொல்லப்படுறது, அதில் நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள் 12. அதனுடைய உதாரணம் என்ன, அதை எப்படி விக்கிரகம் பண்றது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிட்டோம். இதே மாதிரி நாம பிராக்டிக்கலா அதை நடைமுறைப்படுத்தும் போது இன்னும் நமக்கு நல்லா ஸ்பஷ்டமா புரியும். இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்த சமாசங்கள்லாம் நமக்கு இன்னும் நல்லா தரவானன்னா அங்க இன்னும் நிறைய உதாரணங்கள் நான் கொடுக்குறேன்.
அடுத்த வகுப்புல பார்த்தீங்கன்னா தத்புருஷத்துக்கு நம்ம மேற்கொண்டு உதாரணம் என்ன, துவந்தத்துக்கு என்ன எக்ஸாம்பிள், அதே மாதிரி பகூரீகி சமாசம், அதே மாதிரி இப்ப பார்த்தா அவ்யயீபாவ சமாசம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நாம நடந்திருக்க அந்த விஷயங்களை என்னென்ன வகைகள், என்ன லட்சணம், அதுக்கு என்ன உதாரணம், அதுக்கு எப்படி விக்கிரகம் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நன்னா தரவு பண்ணிட்டோம்னா மேற்கொண்டு நம்ம உதாரண அப்படிங்கிற அந்த பாட்டில் பார்க்கும்போது இன்னும் நமக்கு நன்னா ஸ்பஷ்டமா புரியும். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து, அதே மாதிரி பரீட்சைலாம் நன்னா எழுதியிருந்தேன் எல்லாரும். அதனுடைய ஆன்சரை நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போது உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் எழுதினவாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீதி எழுதாமல் இருந்தாலும் அவளும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒன்றும் டைம் லிமிட்டேஷன்லாம் கிடையாது. நிறைய பேர் கேட்டா என்கிட்ட, அவகாசம் இருக்குது, இது ஒரு அபியாசம், இந்த டெஸ்ட்ன்றது அபியாசம் தான், மெயின் எக்ஸாம் இல்லை. அதனால் எழுதாதவா நீங்கள் எழுதி அனுப்பலாம். அதுக்காக தான் நான் அந்த ஆன்சரை ஷேர் பண்ணாமல் இருக்கேன். அவகாசம் இருக்குது எழுதலான்றது தான். நான் உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் எல்லாத்தையுமே குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அது தப்பா ரைட்டா அப்படிங்கிறத நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தாசன் தன்யவாதா. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ದಾಸನಡಿಯ ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.